அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பரோட்டா கடை ஸ்டைலில் ஒரு எம்டி சால்னா அதே டேஸ்ட்டில் ரொம்ப சுலபமாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரிக்வெஸ்டட் வீடியோ. நான் இவங்களுக்காண்டி இதை ஷேர் பண்ணுறேன். இதோடைய டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது போலவே நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். சிக்கன்லையும் சால்னா எப்படி வைக்கலாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். இந்த சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சால்னா நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிரியாணி இலை, 2 சின்ன பீஸ் பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 2 பீஸு கல்பாசி. இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிடுவோம். வாசனை நல்லா இறங்குறதுக்காண்டி லேசாக வறுத்துக்கிடலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இதோடைய நிறம் கொஞ்சம் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளாரையும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு 1.5 சில்லு அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த அளவு தேங்காய் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் குருமாவுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிடலாம். வறுத்த வேர்க்கடலை தான் நல்லாயிருக்கும். வறுக்காதது இருந்தது அப்படின்னா லேசாக வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பீஸு கல்பாசி நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக மல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவு லேசாக நிறம் மாதிரி வரணும். இப்போ ஒரு 3 பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கிடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். லேசாக வதங்கினதுக்கு அப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா 1 ஸ்பூன் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கி இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேலு ஒரு அரைக்கை அளவுக்கு மல்லியும் அரைக்கை அளவுக்கு புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஆட் பண்ணும் போது தான் அதோடைய மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர்றதுக்கான நம்ம கரண்டியை வச்சு இது போல் நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா அது நல்லா சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாய் தூள், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் மிளகாய் தூளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 டம்ளர் அளவு இருக்கும்.
நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாக மட்டும் வச்சிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக நான் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு, புளிப்பு, காரம்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மூடி போட்டு நம்ம விசில் விட்டுறலாம். இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளாரையும் நம்ம சிக்கன் சால்னா எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாமா? நம்ம வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம இதிலையே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சுருக்கிற இந்த சால்னா அளவுக்கு எவ்வளோ சிக்கன் ஆட் பண்ணலாம் அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணாவே சரியாக இருக்கும். சிக்கன் லேசாக வதங்கினதுக்கப்புறமே நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே தேங்காய் பேஸ்ட்டு, தண்ணிலாம் ஆட் பண்ணி இது போல் நீங்கள் விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் சால்னாவும் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எம்டி சால்னா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? 3 விசில் விட்டதுக்கு அப்புறமேலு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த விசில் அடங்கினதுக்கு அப்புறமேலே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூப்பரான நம்மளுடைய எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எம்டி சால்னா நல்லா கம கமன்னு நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.